ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கைப்பக்கம் சேனல்ல நம்ம எக் மசாலா ஒன்று செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங் பண்ணி கூட சாப்பிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல்லு பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு அந்த மசாலாவை தனியாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீளமாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதில் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிட்டு அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவைப்பட்ட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. அடுத்ததாக 7 முட்டையை நான் உப்பு சேர்த்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முட்டையை இதில் சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நான் இட்லிக்கு சேர்த்து பரிமாறினேன். ரொம்பவே அல்டிமேட்டாக வந்திருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா குவான்டிட்டி அதிகம் வேணும்னா நான் சேர்த்துருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.